அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்சு. Presents Taste of Madurai, Pandiyanattum Mannum Manamum in association with Milky Mist. வணக்கம் மக்களே, திரும்பும் திசையெல்லாம் கோவில் நிறைஞ்சிருக்கும். பேசும் வார்த்தை ஒவ்வொன்றையும் அன்பு கலந்திருக்கும். சூரியனே மறைஞ்சாலும் சோறு திங்க கடை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நகரம் நம்ம மதுரை நகரம். இங்க பாண்டிய நாட்டின் மண்ணும் மனமும். இது டேஸ்ட் ஆஃப் மதுரைன்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழாவோட அண்ணன் தங்கச்சி ஆட்டத்தை பார்க்க போறோம். மதுரை மக்களோட அலப்பறையை பார்க்க போறோம். ஒட்டுமொத்த மதுரையும் சித்திரை திருவிழாவில் எப்படி கலகலன் இருக்கின்றத மொத்த உருவத்துல இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். உங்க கூட இணைஞ்சிருக்குது நான் ஹரிபாலகிருஷ்ணன். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மதுரையில 1000 வருஷம் ஆனாலும் ஒரே ஆட்சி, அது மீனாட்சியோட ஆட்சி மட்டும்தான். சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. சித்திரைனா என்ன தொழில்னு சொன்ன உடனே திருவிழான்னு யாராவது சொன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நிச்சயமா மதுரைக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்தோட மிக பிரம்மாண்டமான திருவிழாக்கள்ல ஒன்றான மதுரை மீனாட்சி திருவிழாவுக்கு, சித்திரை திருவிழாவுக்கு நம்ம கல்லழகர் ஆத்துல வரக்கூடிய திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து சதுக்குன ஈர நலம் இது பாறையா. மதுரைனா மீனாட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மதுரை மீனாட்சி ஒரு கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மதுரைக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மீனாட்சின்றது இந்த மதுரையை ஆளக்கூடிய அரசி. அது ஒரு ஆள் கிடையாது, தான் வீட்டுல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒரு மீனாட்சி தான். இங்க மட்டும் தாங்க ஒரு மீனாட்சி இல்ல, இந்த சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மீனாட்சிகளை உங்களால பார்க்க முடியும். இப்ப மீனாட்சியை பார்க்க போலாமா? வாங்க. மதுரையின் அரசி மீனாட்சி வர்ற அழகா பாருங்க. நம்ம ஷோவோட பேர் என்ன? டேஸ்ட் ஆஃப் மதுரை தானே. மதுரையில இருக்கக்கூடிய டேஸ்ட்லாம் என்னன்னா ஒன்னொன்னா பார்க்க போறோம். மதுரையை பொறுத்த வரைக்கும் யாருமே பசியோட போகவே மாட்டாங்க. அதுவும் இந்த 12 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு தெருவுலையும் மணக்க மணக்க ஒவ்வொரு இடத்துலயும் அன்னதானம், நீர்மோறு, தக்காளி சோறு, தேங்காய் சோறு, தயிர் சோறு, கேசரி, அது இதுன்னு அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமே இருக்காது. எனக்கு இப்ப என்ன குழப்பம்னா, இந்த பக்கம் பார்த்தா தயிர் சாதம், இந்த பக்கம் பார்த்தா தக்காளி சாதம் அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல வைங்க தக்காளி சோறே பிரியாணி மாதிரி இருக்கிறது நம்ம மதுரையில மட்டும்தாங்க. லம்பா பைசா. என்னக்கா ஹிந்திலாம் பேசி வியாபாரம் பண்றீங்க? எப்படிக்கா ஹிந்தி தெரியுது உங்களுக்கு? சின்ன பிள்ளையில இருந்து வியாபாரம் பண்ணுவோம். சின்ன பிள்ளையில இருந்து தமிழ்நாட்டுல தானே பண்றீங்க, எப்படி ஹிந்தி உங்களுக்கு தெரியுது? எனக்கு டவுட். பழகிக்கிட்டோம் சின்ன பிள்ளையில இருந்து. ஓ, பழகிக்கிட்டீங்க, பேச்சு மொழியிலே பழகிக்கிட்டீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, யாரு எங்க இருந்தாலும் ஒரு மொழியை எப்படினாலும் கத்துக்கலாம் அப்படின்றத அக்காவை பார்த்து நான் கத்துக்கிறோம். ஆக்சுவலா இவங்க பூ விற்கிறது மட்டும் கிடையாதுங்க, அந்த பூவை வர்ற அந்த கஸ்டமருக்கு வச்சு விடுறாங்க பாருங்க. அவங்க மன மகிழ்ச்சியை ஒரு சிரிச்சு புன்னகையோட போறாங்கல்ல. அக்கா வேற லெவல், வாய்ப்பே இல்லை. செய்யற தொழிலை மனசார செய்றீங்க பாருங்க. உண்மைக்குமே உங்க சேவை தொடரட்டுக்கா. மதுரையில மல்லிகைப்பூ மட்டும் மணக்காதுங்க, இந்த வீதியை சுத்தி இருக்கக்கூடிய ஆதிகாலத்து நெய் மிட்டாய் கடையோட நெய்யும் மணக்கும். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நெய் மிட்டாய் கடைக்கு உங்களை கூட்டு போறேன், வாங்க. ஆதி காலத்து நெய் மிட்டாய் கடைன்னு இருக்கு. இது எந்த காலத்துல இருந்து வரக்கூடிய கடை? கடை கிட்டத்தட்ட 132 வருஷம் ஆகுது சார். 4வது தலைமுறை. மதுரையிலே 3 வருஷம் அல்வா கிடையாது. கிட்டத்தட்ட 132 வருஷம் ஆச்சுங்க.
இந்த கொளுத்தாத்த ஆரம்பிச்சாரு. ஓ உங்க கொள்ளு தாத்த ஆரம்பிச்சு 130 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாமே நெய்யில் செய்கிறதுங்க, நல்லா இருக்கும். நம்ம கடையில் கொடுக்குற காசுக்கு சரக்கு ஒரு டேபிளாக இருக்கும். ஒரு இடம் வாங்கினாங்கன்னா அடுத்து திரும்பி வந்து மதுரையில் வாங்குவாங்க. மதுரையில் சொன்னீங்கன்னா ஞாபகம் மீனாட்சி கோயில் அடுத்து சாப்பிட்டோம் நேரம் நம்ம மணிக்கு வந்து அடுத்து வாங்க வீட்டிலே சொல்லிவிடுவாங்க. மதுரைக்கு போனாங்க வாங்கிட்டு வாங்க கூட சொல்லுவாங்க. 4 தலைமுறையா நெய்யிலே அல்வா கிண்டிட்டு இருக்காங்க. அதை மதுரைக்கு ஒரு அடையாளமாகவும் மாத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இதே இடத்துல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். மெயின் பாயிண்ட் இதே இடத்துல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். வேற என்னெல்லாம் நம்ம கடையில ஃபேமஸ்னே? ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த பூந்தி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. பெரிய பெரிய பூந்தானே பாருங்க. முருகானந்தம் அல்வா அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க, சாப்பிட்டுடுங்க. ஆஹா, பார்க்கும்போதே நெய் சொட்ட சொட்ட அப்படியே வலிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. இது நெய்யில செஞ்ச பூந்தி, இது நெய்யில செஞ்ச அல்வா. பூந்தியே லட்டுமா இருக்கிறத இங்க மட்டும் தான் பாக்குறேன். எம்பூட்டு பெருசா இருக்குன்னு வந்து பாருங்களேன். அதுலயும் இந்த அல்வா பாருங்க, நெய் சொட்ட சொட்ட இருக்குது. 3 மாசம் கேரட்டு. ஓ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இந்த நெய் அல்வாவை அப்படியே பிச்சு முந்திரியோட எடுத்து பாருங்க, நெய்யிலேயே குளிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே வாயில போட்டு சவக்கு சவக்கு சவக்குன்னு அப்படித்தாங்க இருக்குது. இதெல்லாம் உண்மைக்குமே ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாரும். இது என்ன இடங்க ஐயா? ஓ தாமரை இலையில வந்து இதை கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே பெரிய விஷயம். 100 வருஷமா இதே மாதிரி தாமரை இலையிலேயே வந்து ஸ்வீட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மைக்குமே இதை கையில் வச்சுட்டு என்னால் பேசக்கூட முடியல. இன்னொரு ரவுண்டு போகிறேன். உங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு சில ஊரில் லட்டே இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் மதுரையில் பாருங்கள், பூந்தியே லட்டு கணக்காக இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆஹா, அந்த சுவீட்டும் நெய்யும் வாயோட கலந்து உள்ள அப்படி சரட்டுண்டு இறங்கும் போது தேவாமிரதமா இருக்கு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சின்னு ஒட்டுமொத்த மதுரையே அல்லோலப்படுற தேர் தாங்க இது. என்ன கம்முன்னு நிக்குதுன்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, சும்மா ஜம்முன்னு வரப்போகுது. இது என்ன மிட்டாய்ங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு சார். இது வந்து லிப்டிக் மிட்டாய். இது வந்து ஏலக்காய். இது சுக்கு. 4 தலைமுறை. 4 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். இதை சாப்பிட்டா வாய் பூரா ரோஸ் லிப்டிக்குமாங்க. அன்பார்ச்சுனேட்லி நான் லிப்ஸ்டிக் போற பழக்கம் இல்லாத பையன். அது சாப்பிடலாமா? அது வந்து இஞ்சி மிட்டாய் சார். அது இஞ்சி மிட்டாய். சிலவங்க சேர்க்கல அப்படின்னா சிலவங்க அந்த வயசானவங்க வந்து சாப்பிடுவாங்க. எடுங்க பார்ப்போம். இஞ்சி மிட்டாயே உள்ள என்னெல்லாம் வச்சிருப்பீங்க? இதுல இஞ்சி தான் சேரும். குளுக்கோஸ், இஞ்சம்பழம், சீனி, வெல்லம். குளுக்கோஸ் எல்லாம் சேர்ப்பீங்களா? குளுக்கோஸ் சேர்த்தா இந்த மாதிரி வரும். ஜவ்வா வரும். அந்த முறுமுறுப்பா வந்து அப்படி சவு மாறும். கரெக்டா. நான் இஞ்சி மிட்டாய் வந்து சாப்பிட்டுருக்கேன் சின்ன வயசுல. அதே மாதிரியே இருக்குது. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு. மண்ணெண்ணெய் இப்ப கிடைக்குதா? மண்ணெண்ணெய் வருது சார். அது ரேட்டு கூட. அன்னைக்கு வந்து சரசமா கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு லிட்டர் வந்து 100 ரூபா. இன்னும் இது அழியாம இருக்கணும்னா மக்கள் மறக்கக்கூடாது. உண்மைக்குமே நம்ம மதுரை மக்கள் என்னைக்குமே பழசை மறக்க மாட்டாங்க. முட்டாய்க்காரர்னா முன்னாடிலாம் வந்து எப்போ பார்த்தாலும் வருவாங்க. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலே முட்டாய்க்காரர்னு ஓடி திரிவான். இப்போ முட்டாய்க்காரர் ஆளு திருவிழா வந்தால் மட்டும்தான் வாரீங்க, மற்ற நேரம் ஆளே பார்க்க முடியலையே. அதான் சார். இப்போ முன்னால திருவிழா வந்து எப்படினாலும் உங்களுக்கு அங்கங்கே இப்போ நிறையா இருக்கும். இப்போ விசேஷங்கன்னா கூட்டங்கள் குறைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது மீனாட்சி கோயில் மட்டும் தான் மெயின். ஓ கூட்டம் வராதனாலதான் நீங்க வர்றீங்க? ஆமா. மற்ற நாள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. மற்ற சாமியெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இப்போ சாமா வந்து எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணலாமா? இது பண்ண முடியாது. சவ்வு மிட்டாய் மட்டும் ஆன்லைன்ல வாங்கவே முடியாது. ஆன்லைன் வாங்கணும்னா திருவிழாவில் வந்து வீதியில ஐயாட்ட வாங்கினா தான் உண்டு. சூப்பர் சூப்பர், அருமை, நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சூப்பர். Taste the Milky Mist ice cream. செய்திகள் வாசிப்பது ராகுல். புதுசா 4G 1G கோல்ட் வின்னர் கடலெண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்சு. Taste the Milky Mist ice cream.